அபர்ணா சென் மேல இருக்கிற காதலுக்காக கமல்ஹாசன் தன் வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அபர்ணா சென் யாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அபர்ணா சென் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேயர் ரைட்டர், அதுக்கப்புறமா ஒரு டைரக்டர், கொஞ்ச நாள்ல சில படங்கள்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க. 1960கள்லையும் 70கள்லையும் சில படங்கள்ல ஹீரோயினா கூட அபர்ணா சென் நடிச்சிருக்காங்க. 1961ல சத்யஜித்ரை டைரக்ட் பண்ண டீன் கன்யா படத்துல தான் இவங்க வந்து நடிகையா அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து இமான் தர்மம், மீம் சாஹிப், ஏக் தினா அச்சானாக் மாதிரியான சில வெற்றி படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. 1981ல சௌரிங்கே லேன் அப்படிங்கிற படத்தை வந்து இவங்க டைரக்ட் பண்ணாங்க. அந்த படத்துக்காக தேசிய விருது இவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா நிறைய படங்களுக்கு இவங்க திரைக்கதை எழுதினாங்க. சில படங்களை இயக்கவும் செஞ்சாங்க. இப்படி நடிகையாகவும் இருந்து இயக்குனராகவும் மாறி திரைக்கதையும் எழுதி பன்முக திறமையோட இருக்கிறதுனால இவங்க மேலுக்கு கமலுக்கு அப்பறத்துல இருந்து ஒரு பிரியம் இருந்திருக்கு. நம்மள மாதிரியே கதை எழுதுறாங்க, படமும் எடுக்கிறாங்க, நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலுக்கு வந்து ஒரு வேவ்லென்த் வந்து சிங்க் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தோம்னா தொழில்முறை சார்ந்து அடிக்கடி சந்திச்சு பேசியிருக்காங்க. ஆனா பர்சனலா சில விஷயங்களை பேசும்போது அதை அபர்ணா சென் மறுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல கமல்ஹாசன் தன்னோட காதலை வெளிப்படுத்தும் போது கூட அபர்ணா சென் அதை ஏத்துக்க மறுத்துட்டதா சொல்றாங்க. ஆனாலுமே அபர்ணா சென் மேல இருக்கிற மரியாதை கலர்ந்த ஒரு பிரியம் வந்து கமல்ஹாசனுக்கு மாறவே இல்லை. அதனாலதான் ஹேராம் படத்துல கதாநாயகி வந்து பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க பேரு கூட அபர்ணா அப்படின்னு தான் இருந்திருக்கும். ஸோ அபர்ணா சென்னுமே பார்த்தோம்னா நிஜமாவே வெஸ்ட் பெங்கால்ல பிறந்து வளர்ந்தவங்க தான். இதை வந்து ஸ்ருதி ஹாசனே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லி இருப்பாங்க. ஸோ காமத்தை தாண்டி ஒருத்தவங்க மேலே இருக்கிற மரியாதை கலந்த காதல் என்றைக்குமே அழியாது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.